இதோ இங்கே ஒருத்தன் குரங்கு மாதிரி தவறான்ல, எங்களை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் கேமியா கொடுக்குறான்ல, இவன் பார்த்த வேலையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. டாக்குமெண்ட்ரி பண்ணுற வீடியோவில் இன்றைக்கி 4/3 வீக்கெண்ட் அதுவுமா நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்ன வாடா ஸ்விம்மிங் பூல் போகலான்னு சொல்லி கூப்பிட்டானுங்க. சரி போய் பல மாதம் ஆகுதுன்னு ஓகே சொன்னால் இங்கேருந்து 30 கிலோமீட்டருக்கு புக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இங்கே பக்கத்துலேயே 1008 ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கேருந்து 30 கிலோமீட்டரில் புக் பண்ணியிருக்கானுங்க. இங்கே பெங்களூரில் இருக்கிற டிராஃபிக்கு இங்கேருந்து 2 கிலோமீட்டர் போகணுன்னாலே அரை மணி நேரம் ஆகும். அதுவும் வீக்கெண்டில் சொல்லவே வேணாம். பத்தாத குறைக்கு இந்த வெயில் வேறு. பெங்களூரில் 3 வருஷமாக இருக்கேன். 3 வருஷமா அவ்வளோவா இல்லாத வெயில் இந்த வருஷம் ரொம்ப மோசம். இதோ கேஷுவலாக லுக் விட்டுருக்காருல, இந்த என்டையர் பிளானுக்கு புளியார் சூழி போட்டதே தலைவன் தான். சரி ரொம்ப தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம், கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தா ஸ்லாட் இல்லைன்ட்டாங்க. ஸ்லாட் எத்தனை மணிக்கு புக் பண்ணியிருக்கான்னு பார்த்தா 12:30, வந்தது 10 மணிக்கு. இவன் அப்போவே துள்ளி குதிக்கும் போது நினச்சேன், என்னடா இன்னும் தலைவன் இன்னும் ஃபால்ட்டு கொடுக்கலையே அப்படின்ட்டு கொடுத்துட்டான். ரீஃபண்ட் ஆப்ஷன் இருந்ததுனால தப்பிச்சோம், இல்லைன்னா ரூமுக்கு தான் போயிருப்போம். சரி பக்கத்தில் வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கேயும் 12 மணின்னு சொல்லிட்டாங்க. சரி 11 மணிக்கு வேற எங்கெல்லாம் ஸ்லாட் இருக்குன்னு பார்த்தா நாங்க இருக்கிற ஏரியால தான் இருந்துச்சு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச குறையா ரெகுலரா போற இடத்துக்கே பிளான் பண்ணியாச்சு. அப்போ என் தலைவன் ஒரு லுக்கு விட்டாரு பாருங்க. ஆலங்காத்தால உனக்கு குளவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தவனுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். எனக்கு அவர் பார்க்கும்போது எனக்கு இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் போகிற வரைக்கும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நினச்சி சிரிச்சுட்டே வந்துட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். ஸோ வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இவங்க மூஞ்சை பார்க்கணுமே, 24 வாட்ஸ் பல்பு மாதிரி டொயிங்னு சிரிச்சுட்டே இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் நல்லா ஸ்விம்மிங் தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியாது. சின்ன பசங்களாம் குளிப்பாங்களே, அங்கே ஓரமாக நானும் அப்படியே எனக்கு தெரிஞ்ச நீச்சலை போட்டுட்டு இருந்தேன். அண்ணாவும் அவருக்கு தெரிஞ்ச நீச்சலை கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தாரு, அதையும் பார்த்து அப்படியே நானும் கத்துட்டு இருந்தேன். சின்ன வயசுல வளர்ந்தது எல்லாமே வில்லேஜ்ன்றதுனால ப்ராப்பரா என்ன எங்கேயும் குளிக்க விட்டதே கிடையாது. அப்படியே போனாலும் இந்த கரையோரமாவே நின்றுட்டு அப்படியே வந்துடுறது. ஜாலியா பேசிட்டு நீச்சல் கத்துக்கிட்டதுல 1 hour போனதே தெரியல. முடிஞ்சதும் மலபார் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே வண்டியை விட்டாச்சு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, கொலை பசியில வந்துட்டு இருந்தோம். நானும் அண்ணாவும் பிரியாணி சொல்லியிருந்தோம், இவன் மீல் சொல்லியிருந்தான். எங்க நேரமோ என்னவோ தெரியல, பிரியாணி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. நாங்க 2 பேராவது பசி தாங்கிடுவோம், இவன் தாங்கவே மாட்டான். பசி நேரத்தா பைத்தியம் ஆயிடுவான், பக்கத்துல இருக்கணும் பிடிச்சி கடிச்சாலும் கடிச்சிருவான். இவன் நேரம் என்னவோ தெரியல, இவனுக்கு மீல்ஸ் இருந்துச்சு. இப்போ கூட பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கான். இவன் சாப்பிட்றது பார்த்தா எனக்கே டெம்ட் ஆகுது. நானும் எவ்வளவு நேரம் தான் தண்ணியே குடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு வழியா பிரியாணி எடுத்துட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு நெட்வொர்க் சர்வீஸை போட்டாச்சு. என்னதான் ஜாபை விட்டா வீடு, வீடை விட்டா ஜாப்னு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டைம்ல என்ன ஹாப்பியா வச்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த் ஆயிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எக்ஸ்சேஞ்ச் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு பார்ப்போமா.